கோலாகலஸ் டிவி மற்றும் சாமானிய டிவி இணைந்து வழங்கும் 2026 அரியணை யாருக்கு, இந்த தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் நடத்திய ஜேவிசி போல்ஸ் ஓட கம்ப்ளீட் டேட்டா தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நான் சொன்ன மாதிரியே ஜேவிசி போல் அவருடைய டேட்டாவை பார்க்கலாம், அந்த சர்வே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பெரிய சர்வே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திருக்காங்கன்னா அது நம்ம ஜேவிசி சார் மட்டும்தான். இது தமிழக சட்டமன்ற தேர்தலின் மெகா சர்வேயின் முதல் பகுதி. 1,63,000 கிட்டத்தட்ட இருக்கிற சாம்பிள்ஸ், அதாவது வாக்காளர் பெருமக்கள் பங்கெடுத்த இந்த சர்வேவை உங்க முன்னாடி நாங்கள் வைக்க போறோம். இந்த கருத்து கணிப்பை அலச தொடர்ந்து 3 ஹேட்ரிக் 6 அடித்த, எதுல ஹேட்ரிக் 6 3 தேர்தலை அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண ஜேவிசி சார் நம்மளோட நினைஞ்சிருக்கிறார். சத்தீஸ்கரில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் என்றால் ஜேவிசி நடந்தது. மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொன்னாரு, அதுவும் நடந்தது. டெல்லியில கெஜ்ரிவால் வீட்டுக்கு போயிடுவார் சொன்னாரு, அதுவும் நடந்தது. இப்போ த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன், இந்தியாவிலே பெரும் எதிர்பார்ப்பு உள்ள எலெக்ஷன் தமிழ்நாடு. அதற்கான பண்ண சர்வேயின் ரிசல்ட்டை நம்ம முன்னே வைக்கிறார் ஜேவிசி. சரி, அவர் மட்டும்தான் வராருன்னு பார்த்தீங்கன்னா அவருடன் மற்றொரு சிறப்பு விருந்தினர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகலஸ் ஸ்ரீனிவாசன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். கோலாகலஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பார்க்காத அரசியல்வாதிகள் கிடையாது, பேட்டி எடுக்காத அரசியல்வாதிகள் கிடையாது, அவர் கவர் பண்ணாத ஸ்டேட் எலெக்ஷனே கிடையாது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த அரசியலையும் தமிழக மக்களுக்காக, பாரத மக்களுக்காக, தன்னுடைய ஜேர்னலிசம்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். சரி, இன்னைக்கு முதல்ல எந்த மாவட்டத்தை பார்க்க போறோம்? கோவை மாவட்டம். கோவை என்றால் என்ன? தமிழகத்தின் பணக்கார பகுதி, கிட்டத்தட்ட பேக் போன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அதிக வரி செலுத்தும் மக்கள், பணக்கார மக்கள், தமிழ் மீது பற்றுள்ள மக்கள், அன்பான மக்கள், எங்க கொங்கு மக்கள். இந்த கொங்கு மண்டலத்தில் முந்துவது யார்? நம்ம சர்வே என்ன ரிசல்ட் சொல்லியிருக்கு, வாருங்கள் நாம் ஜேவிசியிடமும் கோலாகலஸிடமும் கேட்டு தெரிந்துப்போம். நானும் ஆர்வலாக இருப்பேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி அரியணை யாருக்கு 2026, வாங்க பார்ப்போம். முதல்ல எந்த மாவட்டத்தை எடுக்கிறோம் சார்? கொங்குல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இந்தியாவிலேயே மிக செழிப்பான ஏரியா, நிறைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, தமிழ்நாட்டிலே அதிகமாக வரிகள் கட்டக்கூடிய பகுதி கொங்கு. அதுவும் அப்பர் கொங்கு. நான் அப்பர் கொங்கு லோயர் கொங்குன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரிஸ், ஈரோடு, திருப்பூர், சேலம், இந்த மாவட்டங்களை பார்ப்போம் இந்த வாட்டி. எடுத்தோடனே நம்ம கொங்கு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது சார்? இதில் கொங்கு ஜென்ரலாக ஏடிஎம்கேனுடைய ஒரு கோட்டையாக திகழக்கூடிய ஏரியா. அதே நேரத்தில் பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக உண்டு. இப்போ இந்த 2 கட்சிகளுமே ஒரே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ கொங்கு மண்டலத்தில் அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுடைய டேட்டா, உங்களுடைய சர்வே எதையும் பார்க்காத நிலையில் என்னுடைய அடிப்படையான ஒரு கற்பனையாக இருக்குது. அதுக்கான சாத்தியம் நிறைய உண்டு, ஸ்வீப் பண்ணுறதுக்கு சாத்தியம் நிறைய உண்டு. சரி சார், ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம் சார். இப்போ தான் நீங்கள் அமிச்சிங்க உங்கள் ஃபோன்லேருந்து. சார், நீலகிரிஸ் மேட்டுப்பாளையம் தொகுதி 41.32 டிஎம்கே வாங்குறாங்க. ஏடிஎம்கே 46.44% வாங்குறாங்க. என்டிகே 4.20% வாங்குது. டிவிகே 8.04. பாசிட்டிவ் தொகுதி டு ஏடிஎம்கே. ஜேவிசி சார் உங்க சர்வே சொல்லுது என்ன சார்? கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து அதிமுக பலம் கொண்ட இடம், அதே மாதிரி பாஜகவும் பலம் கொண்ட இடம். 2 பேரும் சேரும்பொழுது ஒரு கிளியர் கட் லீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தை பொறுத்த மட்டும் ஒரு 5% லீடு கொடுக்குறாங்க. 41.32, 46.44. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா 8.04 விஜய் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி சீமான் வந்து 4%. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து இந்த 8% கிட்ட வாங்குவார். அதே மாதிரி சீமான் வந்து அந்த 8%லேருந்து 4% போவார். அது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆரம்பிக்குது. சார், உங்க டேக் ஆன் மேட்டுப்பாளையம். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இது ஸ்வீப் பண்ணணும்னு. நீங்க முதல் தொகுதியே வந்து ஒரு வெற்றியில் ஆரம்பிச்சிருக்கு என்டிஏ கூட்டணி. எப்படி பார்க்குறீங்க சார் மேட்டுப்பாளையத்தை? இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் வரக்கூடிய ஒரு தொகுதி. ராசாவுனுடைய தொகுதி.
ஆராசாவுடைய தொகுதியில் வரக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டு கைமாறுகிறது. அது ரொம்ப முக்கியம். இத்தனைக்கும் இந்த தொகுதியில் தான் போட்டியிட்டு எல் முருகன் தோற்றார். அதாவது இதில் சொல்கிறேன், லோக்சபா இதில் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இது ரொம்ப முக்கியமான சிம்டம். இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, போக போக அநேகமாக இதே மாதிரி தான் போகும். பாருங்கள், ட்ரெண்டு இந்த மாதிரி தான் போகும். அதில் 5% டிஃப்ரென்ஸ், அது ரொம்ப முக்கியங்க. 5% டிஃப்ரென்ஸு, அதுக்கு மேலே இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் வந்துன்னா மோரார்லெஸ் கன்ஃபர்ம்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மேட்டுப்பாளையத்தில் அதிமுக வெற்றி கன்ஃபர்ம்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி என்டிஏவின் வெற்றின்னு சொல்லிக்கலாம். என்டிஏவா அதிமுகவா? எதுனால யார் கேண்டிடேட் போடுறாங்களோ அதை வச்சு. ஓகே, நான் இதுக்குள்ளே வரல, அது இன்னும் டைம் இருக்கு. சூலூர் 38.34 திமுக, 45.96 அதிமுக, 7.16 என்டிகே, டிவிகே 8.55, H2 ஏடிஎம்கே. சார், எட்ஜு கிடையாதுங்க. இது வந்து ஐ திங்க் வெரி கிளியர் விக்ட்ரி தானே பார்க்குறேன் நான். சூலூரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 7% லீடு இருக்காங்க. ஸோ 7% லீட்லாம் பிரமாதமான லீடு. இது ரெண்டு பேரும் இதே தான். நீங்கள் லோக்சபா ரிசல்ட்டை பாருங்கள். லோக்சபா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும், ஏன்னா லோக்சபாவோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும், சூலூரை பொறுத்த மட்டும் வெரி கிளியர். பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா 51% வாங்கியிருக்கணும். திமுக வாங்கினது 39.22. ஸோ அட் த மொமெண்ட் நம்ம சொல்லலாம், சூலூரை பொறுத்த மட்டும் இங்கே வந்து ஒரு 1% வந்து இவங்க லூஸ் பண்ணுறாங்க. திமுக ஒரு 5% வந்து அதிமுக பாஜக கூட்டணி லூஸ் பண்ணுறாங்க. இதில் 2024 கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அதிமுக பாஜகவோட சில ஓட்டர்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் விஜய். சூப்பர் சார். சார், யுவர் டேக் ஆன் சூலூர் சார். ஆனால் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா இது ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரீங்க, நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வரணும். கடைசியாக முடிக்கிறப்போ ஓவராலாக விஜயனுடைய தாக்கம் என்ன, விஜய் வந்து யாருக்கு அவர் வந்து ஒரு மோசமான பாதிப்பை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ விஜயை இப்போலேருந்தே அப்சர்வ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இதுக்கு முன்னால் மேட்டுப்பாளையம் சொல்கிறப்போ 8% நம்ம சொல்லியிருந்தீங்க. எஸ், இப்போவும் 8.04, இப்போ 8.55. அதான் ஒரு 8, அந்த 10க்கு நெருக்கமாகவே அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இந்த 8 அவர் விஜய் பிரிக்காமல் இருந்திருந்தால் இது யாருக்கு சாதகமாக, ஜேபிசி யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அநேகமாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் போயிருக்கும். ஏன்னா அப்படியே வந்து அப்பவுமே ஆமாம். ஏன்னா வந்து இங்கே இந்த பேட்டர்ன் என்ன பார்க்குறோம்னா, திமுக கிட்டேருந்து வந்து இந்த இடத்துல இந்த பகுதியில் விஜய்க்கு மூவ் ஆகலை. அதுதான் பார்க்குறோம். சார், ஒரே ஒரு கேள்வி ஜேவிசி சார், இந்த இடத்துல விஜய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 2 தொகுதிகளும் இவங்கள்ட்ட தான் இருக்கும்ன்றீங்களா? அதிமுக கண்டிப்பாக விஜய் ஒரு ஃபேக்டரே கிடையாது கொங்கு மண்டலத்தில். அடுத்த தொகுதி கவுண்டம்பாளையம் போறோம். திமுக 42.34 வாங்கியிருக்கு, அதிமுக 49.40 வாங்கியிருக்காங்க, என்டிகே 2.75 வாங்கியிருக்காங்க, விஜய் 5.5. நம்ம பார்த்த தொகுதியில விஜய் இஸ் கமிங் பிலோ 6% இந்த தொகுதியில. கவுண்டம்பாளையம் அகைன் கோயிங் இன்டு அதிமுக. சார், யுவர் டேக். ஆல்மோஸ்ட் 50%. ஆமா, 50%. இதுல என்னன்னா, கவுண்டம்பாளையத்தில் உங்களுக்கு வந்து ரூரல் ஜாஸ்தி, அர்பன் கம்மி. நீங்கள் மெயின் ஏரியா மட்டும்தான் அர்பன். ஸோ விஜயனுடைய எஃபெக்ட் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சுல. அர்பன்லேருந்து ஸ்லோவாக ரூரலுக்கு போங்க, விஜய் வந்து 8லேருந்து 5, 4 அந்த மாதிரி வரும். அதை தான் பார்க்க போறீங்க நீங்கள். ஸ்டார்டிங் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா, பொதுவாக எந்த சினிமா ஆக்டராக இருந்தாலும் சரி, இந்த ஆக்டருடைய இம்பேக்ட்டு ரூரல் ஏரியாவில், குறிப்பாக அந்த சி சென்டர் அதுக்கு கீழே அங்கே தான் அதிகமாக இருக்கும்பாங்க. அர்பனில் குறைவாக இருக்கணும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக அப்படியே தலைகீழாக இருக்குது. அர்பனில் விஜயனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது, ரூரலில் குறைவாக இருக்குது. அப்படின்னா தாக்கம் அதிகமாக இல்லை. 2 பார்ட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய, 2 கூட்டணிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கவுண்டம்பாளையம் நிச்சயமாக என்டிஏ ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி. சார், ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே அப்படியே அப்சர்வ் பண்ணுதா சார்? இங்கே ஆன்டி இன்கம்பன்சி இது வந்து ட்ரெடிஷ்னலி இது வந்து கொங்கு வந்து இந்த கவுண்டம்பாளையம்லாம் வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி நல்லா வளர்ந்தது.
இது வந்து லிட்டரலி புஷிங் திமுக இன்டு த ஆப்லிவியன். அது மாதிரி தான் ஆகுது. சார் அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் நார்த், வெரி இன்ட்ரெஸ்டிங். டிஎம்கே 37.22%, ஏடிஎம்கே 46.41%, என்டிகே 6.95%, டிவிகே 9.42%. சார் அகைன் ஏடிஎம்கே இஸ் டேக்கிங் a very big lead in கோயம்புத்தூர் நார்த். ஜேவிசி சார் என்ன ரீசன்? டெமோகிராஃபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே முஸ்லிம்ஸ் கம்மி, இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், கவுண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து டெமோகிராஃபிக்கலி பயங்கர ஃபேவரபிள். ஏன்னா நான் லோக்சபா எலெக்ஷன் போது இங்கே நான் பார்த்துருக்கேன். இட் இஸ் வெரி ஃபேவரபிள் ஃபார் என்டிஏ கூட்டணி. அதே பேட்டர்னை பாருங்கள். கவுண்டம்பாளையமில் மெயின் ஏரியா அர்பன், பட் சுற்றி ஃபுல்லாக ரூரல் தான். கோயம்புத்தூர் நார்த் 100% ரூரல், 100% அர்பன். 100% அர்பன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து 9%, 10%. இன்னொன்று இருக்குது ஸ்ரீயா, என்னன்னா விஜய் வந்து இப்போ நம்ம பார்த்தல விஜய் அதிகமாக ஓட்ட பிரிக்கிறது இங்கே தானே. இங்கே தான் இல்லை சார், இன்னும் வர தொகுதியில் இல்லை, நான் கேட்கறது இப்போ கேட்குறேன். இப்போ பார்த்த வரைக்கும் விஜய் அதிகமாக ஓட்ட பிரிக்கிறது இங்கே தான். ரைட். நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் ஏடிஎம்கே அதிக டிஃபரன்ஸில் லீட் பண்ணுறது இங்கே தான். அப்போ திமுக ஓட்ட விஜய் வாங்குறாரா? விஜய் அப்படித்தான் நம்ம அசியூம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது விஜய் அதிகமாக ஓட்டு வாங்குற இடத்துல இனிமேல் இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். விஜய் வந்து ரொம்ப அதிகமாக ஓட்டு வாங்குற இடத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யாருக்கு அதிக வந்து அதாவது டிஃப்ரென்ஸில் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை வச்சு நம்ம விஜய் யாருக்கு ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு சரியாகவே கணிச்சிட முடியும். சார் அடுத்த தொகுதி வெரி இன்ட்ரெஸ்டிங். தொண்டாமுத்தூர், டிஎம்கே 34.18, ஏடிஎம்கே 49.32, என்டிகே 4.93, விஜய் 11.56. இப்போ சார் ஜேவிசி சார் இங்க பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வந்து எஸ்பி வேலுமணியோட தொகுதி. எஸ்பி வேலுமணியோட தொகுதியில் பயங்கரமான லீட் இருக்கிறார். ஆஸ் யூஷுவல் ஒரு லீட் இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு போக மாட்டேன்றாங்க. அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்க. மற்றபடி அவங்க எல்லாம் போகிறது தாவேக்கா. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த தொகுதியிலேயே மேக்ஸிமம் வாங்கியிருக்கிறது தாவேக்கா வாங்கின தொகுதி இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் சார். ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், மென் வந்து 10.4 நம்மள்ட்ட போல் வந்ததில் வந்து 10.47% இருக்காங்க. ஃபீமேல் வந்து 9.0 ஈக்குவல். ரெண்டு பேருமே மென் அண்ட் ஃபீமேல் வந்து ஈக்குவலாக அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். தொண்டாமுத்தூர் வந்து எஸ்பி வேலுமணியோட கோட்டை. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலேயே மோர் தென் 10% விஜய் வாங்கியிருக்கிறது இந்த தொகுதியில். இப்போ 11% என்னவோ சொன்னீங்க. அதே போல் ஏடிஎம்கே லீடும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். விஜய் அதிகமாக வாங்குகிற இடத்துல ஏடிஎம்கே நல்லாவே லீட் பண்ணுது. அதிக அளவில் பாதிப்பு டிஎம்கே கூட்டணிக்கு இருக்குது. ஸோ அப்படின்னா இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு கருத்தை உருவாக்கிக்க முடியுது. அதனால் விஜய் வந்து டிஎம்கேக்கு ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. ஆனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 234 தொகுதி நம்ம அலசியானும் பார்க்கலாம். பட் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒன்று அடிஷனல் இன்ஃபர்மேஷன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2024 பாராளுமன்ற தொகுதியில் வந்து தேர்தலில் வந்து 44% வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க லூஸ் பண்ணுற 10% அப்படியே அந்த 10% விஜய்க்கு போகும். குறிப்பிடத்தக்க இன்ஃபர்மேஷன். சார் அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் சவுத், டிஎம்கே 38.90, ஏடிஎம்கே 40.94, என்டிகே 5.50, விஜய் 14.66. இதில் வந்து சார் விஜய் பக்கம் மேல் வாக்காளர்கள் அதில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட்டிருக்காங்க சார். அந்த இடத்துல எதுவுமே வந்து ஒரு டீவியேஷன் கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் ஆவரேஜ் பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்குது, சமமாக இருக்குது இந்த இடத்துல. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார்? ஓட்டு யூ என்டிஏ பக்கம் உள்ள தகுதி ஏன் இவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக போகுது? இன்ஃபேக்ட் இன்னும் விஜய் ஓட்டு பிரிக்க இது எப்படி வேணால் போகும். கமல்ஹாசன் தான் நம்பர் 2 வந்துடுறாங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் நம்பர் 1 இருந்தாங்க. இது வந்து இழுபறி கேட்டகரியில் தான் போகும். இது வந்து நம்ம சாம்பிள் சைஸை வச்சுட்டு 1.5%லாம் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து டிசைஸாக சொல்ல முடியாது. இது ஒன்று தான் ஆக்சுவலாக இழுபறி கேட்டகரியில் போகும். இங்கே வந்து டிமோகிராஃபி இஸ் அஃபெக்டிங். ஆனால் இதை நம்ம பார்க்கணும் கூழ்ந்து. ஏன்னா வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர் வந்து தாவேகா பக்கம் போயிருக்காங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது இளைஞர்களோட வாக்கு தான் அந்த பக்கம் போயிருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் இதில்
ஜென்ரலாகவே இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிஸ் பொறுத்தவரையிலும் என்னதான் மாற்றம் வேணும்னாலும் கடைசி நிமிஷத்தில் டிஎம்கே அவங்கள போல் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை வச்சு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இல்லை பண்ண முடியாது. ரொம்ப க்ளோஸ் ரேஸ் இது ஒன்று தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு தேதியில் அது க்ளோஸ் ரேஸாக இருக்கு. போகலாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு தேதியில் இல்லை, போன எலெக்ஷன்லேயும் க்ளோஸ் ரேஸாக தான் இருந்தது. இது வந்து அதாவது கோயம்புத்தூர் சவுத்துங்கிறதுனுடைய ஒரு அடிப்படை கேரக்டரே அது வந்து இழுபறி தொகுதி தான். போன தடவை வானதி சீனிவாசன் போட்டிக்கிட்டாங்க. கடைசியில் எத்தனை ரவுண்டு பின்னால் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் வந்து கடைசியில் ஜெயித்தாங்க. ஒரு இழுபறிக்கு அப்புறம் தான் அவங்க வென்றாங்க. ஸோ இது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தகவல், நம்ம இந்த விஷயம் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா டெலிகாஸ்ட் ஆகுதுல, இது வந்து வானதி சீனிவாசனுக்கு எச்சரிக்கை. திரும்ப இந்த தொழிலில் நிற்கணுமா அப்படிங்கிறத பற்றி அவங்க ரொம்ப ஆழ்ந்த பரிசோதனை பண்ணணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1% டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது இந்த ரெண்டு கூட்டணிக்கு இடையில். 1% டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எது வேணாலும் நடக்கலாம். இது வந்து எனிபடிஸ் கேம். பால் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், மதில் மேல் புனையாக இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரியான தொகுதியில் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அன்டிசைடட் ஓட்டர்ஸ். இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னு தெரியாது. இன்னொன்று, விஜய் வந்து இன்னும் தீவிரமாக களமாடலை. நம்ம சொல்லிகிட்டு இருக்கப்போ அவர் இன்னும் மக்களால் இறங்கலை. அவர் தீவிரமாக களமாடினா என்ன மாற்றங்கள் ஏற்படும், அது வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும், அது கோவை சவுத்தில் என்ன விளைவுகளை உருவாக்கும், இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இப்போ எடுத்திருக்க நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த சர்வே படி ஒரு ரொம்ப டஃப்பான கான்ஸ்டியூன்சி, ஒரு இழுபறி கான்ஸ்டியூன்சி. வானதி சீனிவாசன் ரொம்ப எச்சரிக்கையோட முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. இந்த தொகுதியில் அதுவும் திமுக போனோட்டு நிற்கல, காங்கிரஸ் நின்றுச்சு. ஆமாம். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது காங்கிரஸ் தொகுதி. ஆமாம், அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். சார், நெக்ஸ்ட் தொகுதி சிங்காநல்லூர். டிஎம்கே 39.46, ஏடிஎம்கே 47.83, என்டிகே 4.68, விஜய் 8.03, டிவிகே அதாவது டிவிகே வந்து 8.03. சார், நீங்கள் சொன்னீங்க சிட்டிக்கு கொஞ்சம் வெளில வந்தோடனே பர்சன்டேஜ். இது நான் பேட்டர்ன் பார்த்துட்டேன். இந்த பேட்டர்ன் வந்து 2 இயர்லி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் வந்து இதுதான் பேட்டர்ன். நம்ம சர்வே முழுக்க நம்ம தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம். இங்கே எகெயின் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் இழக்குகிறது. 2024 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இழக்கிறாங்க. ஸோ வெரி கிளியர், இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா திமுகவுக்கு 2026 இஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் சேலஞ்ச். என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. எனக்கு இப்போ இந்த தொகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்பே எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று வருது. இதுக்கு முன்னால் நம்ம பேசியிருந்தப்போ விஜய் வந்து அதிகமாக ஓட்டு வாங்குகிற இடத்துலலாம் ஏடிஎம்கே லீடு எடுக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் கோவை சவுத்தில் 14% விஜய் லீடு. ஆனால் அந்த இடத்துல ரெண்டு கூட்டணிக்கு இடையிலான கேப் வந்து நேரோ டவுன் ஆகிருக்கு. என்ன காரணம் சார்? அதுதான் சார், யார் போயிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஓட்டு இழந்திருக்காங்க, அதிமுகவும் ஓட்டு இழந்திருக்காங்க. அந்த 2 ஓட்டுமே உங்களுக்கு தாவேக்காக போயிருக்கு சார். அப்படின்னா கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல வந்து விஜய் 2 பேருக்குமே ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா விஜயோட எஃபெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. இதைத்தான் கேட்க வந்தேன். ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. ஒரு இடத்துல வந்து அதாவது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆளுங்கிற மாதிரி அவர் எடுக்கிற வாக்குகள் எல்லாமே ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் கிடையாது. அவர் எடுக்கிற வாக்குகள் எல்லாமே அதிமுக பாஜக கிட்ட வர வாக்குகள் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அப்படின்னா அவருடைய ஸ்பாய்லர் ரோல் அப்படிங்கிறது ஸ்டேட் வைடாக ஒரே கேரக்டரோட இல்லை. அது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஈவன் ரெண்டு கூட்டணில யாரை வேணாலும் அஃபெக்ட். ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸே ஒரு பேட்டர்ன் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸப்ட். ஓகே சார், அடுத்த தொகுதி கிணத்துக்கடவு க்ளீன் லீட் சார். டிஎம்கே 39.44, ஏடிஎம்கே 52.82, 1.94 NTK, 5.81 TVK. Is a very straightforward. So first and foremost time we are seeing 1.94, 1%, 20% வந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ அதுலேயே ஒரு நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்படின்னா இப்போ விஜயனுடைய ஒரு எழுச்சியில் நாம் தமிழர் டெசிமேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு காணாமல் போயிடுவார். அப்படின்னா இப்போ அவருடைய சர்வைவலுக்கு, அதாவது சீமான் தன்னுடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு கூட்டணி வச்சே தான் தீரணுமா?
கூட்டணி வச்சாருன்னா அவர் நேச்சுரல் கூட்டணின்னு வச்சாருன்னா அவர் வந்து விஜயோட தான் வைக்க முடியும், வேற யாரோடையும் வைக்க முடியாது. அட்லீஸ்ட் தமிழ் தேசியம் தமிழ் திராவிடம் ரெண்டும் சேரலாம். ஏன்னா அவருடைய ஓட் பேஸ் வந்து அவர் பிஜேபி அதிமுக பக்கம் வந்தாருன்னா அவருடைய ஓட்ஸ் எல்லாம் விஜய் கிட்ட போயிடும். அவரால் எந்த விதமான ஓட் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் அவர் யார்கிட்ட வேணாலும் வைக்கட்டும், ஆனால் கூட்டணியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கூட்டணி தனிச்சு நின்னார்னா அது மோசமான முடிவு. தனிச்சு நின்னார்னா மோசமான முடிவு. சீமான் விஜயோட போனார்னா கொஞ்சம் சர்வே ஆவாரு, வேற எங்க போனாலும் அவர் சர்வே ஆக முடியாது. இந்த தடவை சீமான் தனிச்சு போட்டு என்டிஏ பக்கம் வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. என்டிஏ பக்கம் வந்தாருன்னா என்டிஏக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அது எடப்பாடியாருக்கும் தெரியும், நயினார் நாகேந்திரனும் தெரியும். ஓகே, பட் ஆனால் நயினார் நாகேந்திரன் இப்போ ஒரு பேட்டியில் சீமானி நாங்கள் வரவே தெரியுங்க, அவருக்கு தெரியுங்க. இந்த ரிசல்ட் பார்த்தாருன்னா தெரியாது. பொது வழியில் சொல்றதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஓகே சார், அடுத்தது பொள்ளாச்சி சார். டிஎம்கே 43.39, ஏடிஎம்கே 47.15, என்டிகே 3.43, டிவிகே 6.04. அகைன் மேசிவ் லீட் டு ஏடிஎம்கே ஒரு 5% மேல இருக்கு சார். இன்னைக்கு மேசிவ்னு சொல்லலாமா சார்? 4% டீசன்ட், வெரி டீசன்ட் லீடு. அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூரல் வந்துருது பொள்ளாச்சியில். தாவேக்கா வந்து அவ்வளோதான் 6% அந்த மாதிரியான கட்சி தான். அது சில பேர்லாம் 40% வாங்குவாங்க, 45%, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நிறைய பிஜேபி ஆதரவாளர்கிட்ட வந்து கேட்பாங்க, இல்லை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு 40% வாங்குது, 45% வாங்குது, 170 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு. கிடையாதுங்க, நம்ம சர்வே படி இல்லை. இதுதான் அர்பனில் மேக்ஸிமம் டபுள் டிஜிட் போகிறாரு, ரூரலில் சிங்கிள் டிஜிட் வந்துடுறாரு. சரி, யூ டேக் சார். ஓகே, இல்லை பொள்ளாச்சிங்கிறது இந்த கொங்கு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமான இது. அது ட்ரெடிஷ்னலாகவே ஏடிஎம்கேவுடைய ஒரு கோட்டை மாதிரி இருக்கக்கூடியது. திரும்ப அதே கேரக்டர் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு உங்கள் சர்வேல. அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்கும். சார், அடுத்த தொகுதி வால்பாறை, க்ளோஸ் கான்டெஸ்ட் சார். டிஎம்கே 44.47, ஏடிஎம்கே 46.93, என்டிகே 3.93, டிவிகே 4.67, கிட்டத்தட்ட 2% லீட் எடுக்கிறாங்க. நான் வால்பாறையை பொறுத்த மட்டும் எக்ஸ்டென்சிவாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் போன சில இடங்கள்லாம் மலைவாழ் பகுதிகள்லாம் மக்களே சொல்லியிருக்காங்க, வீடியோவை நான் எடுத்திருக்கேன். அரசியல்வாதி கூட வராத இடம் சார், இது நிறைய பிரச்சனைகள். இன்ஃபேக்ட் இது சர்ப்ரைஸ்டு, என்னை பொறுத்த மட்டும் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா இது ஒரு காலத்து அதிமுக கோட்டையாக இருந்தது, ஸ்லோவாக வந்து திமுக கோட்டையாக மாறிட்டு இருக்கு. பிஜேபி வந்து பிளெயின்ஸில், அதாவது ஆரம்பம் கீழே வந்து கீழே கொஞ்சம் எடுப்பாங்க. இந்த ரிசல்ட் வந்ததுன்னா ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த ஒரு தொகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதிமுக டீல் பண்ண வேண்டிய தொகுதி. ஆனால் இல்லை, இந்த தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னார் இல்லையா, அது உண்மை. ஆனால் ஒன்று, அந்த சர்ப்ரைஸில் ஒரு மெசேஜ் இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்போ நீங்கள் உங்கள் சர்வே படியே 2% லீட் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக ஏடிஎம்கே ஜெயிச்சுது அப்படின்னா இது ரொம்ப தெளிவாக டிஎம்கே மீதான அதிருப்தியை காட்டக்கூடிய ஓட்டு. இப்படி வந்து ஒரு அதிருப்தி அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்கே லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும். ஓகே, டிஎம்கே தோக்குது, இந்த இடத்துல ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா அதிருப்தி வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் ஜாஸ்தியாகும். வால்பாறையிலேயே இந்த மாதிரினா நீங்கள் வந்து மற்ற இடத்துல அதிருப்தி எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்துக்கலாம். அப்போ அதிருப்திங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் விஜய் வந்து 4.67 வாங்குறாரு சார். அதுவே சர்ப்ரைசிங் நம்பரா அந்த வால்பாறைக்கு? அவ்வளோதான் வாங்குவார் அவர். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கே கொஞ்சம் இன்டர்நெட் வராது, சோஷியல் மீடியாலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா சொல்கிறது உண்மை. ஏன்னா அந்த இடத்துல சிக்னலே கிடையாது நிறைய இடத்துல. உங்களுக்கு ஃபோனில் பேசணுன்னாலே ரொம்ப கஷ்டம். சொல்லியிருக்கோம். ஆமாம், இன் ஜென்ரல் ரூரல் ஏரியாவில் அவருக்கு குறையுது அப்படின்னு. இல்லை, இங்கே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது சார். இங்கே வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க சமுதாயம் எல்லாம் வந்து தாவேக்கா ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் சோஷியல் மீடியா இம்பாக்ட் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி. ஓகே சார், சென்ற முறை அதிமுக கைவசம் உள்ள தொகுதி சார் 9% டிஃபரன்ஸ் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தவரை, வால்பாறையை பொறுத்தவரையும். இப்போ அந்த டிஃபரன்ஸ் நம்ம சர்வே படி கம்மியாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறேன்ல, அதாவது இந்த தொகுதியில் அதிமுக ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் கோலாலா சீனிவாஸ் சார் சொன்ன மாதிரி then the anti-incumbency is very big in Tamil Nadu. அதுதான் மெசேஜ். சரி, இப்போதைக்கு நம்ம கோயம்புத்தூர் பார்த்துருக்கோம் சார். கோயம்புத்தூரில் 10 சீட் பார்த்துருக்கோம் சார். நம்ம டோட்டலாக 10 சீட் பார்த்ததுல எதுலையுமே டிஎம்கே லீடிங்னு ஒன்று வரல. இது வழி எதுவுமே சில சீட் நம்ம க்ளோஸாக இருக்குது, வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது, எல்லாமே ஓகே. எதுவுமே லீடிங் வரல. அகெயின் 10-on-10 வரும்னு நினைக்கிறீங்களா சார், இல்லை we have to wait? 10-on-10 வாய்ப்பு அதிகம். 10-on-10 வாய்ப்பு அதிகம். வால்பாறை ஒன்று தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் சார்?
10ல் 9க்கு வாய்ப்பு அதிகம். 10ல் 9. கோவை சவுத்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஸ்வீப் பண்ணோம்னா கோவை சவுத்தில் நல்லாவே லீடு எடுத்துருக்கணும். போன தடவை மாதிரியே ட்ரெண்ட் அப்படியே மாறாமல் இருக்குது அப்படின்னா கோவை சவுத்தை பொறுத்தளவில் என்டிஏ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும்னு அர்த்தம். ரொம்ப இட் ரிக்வயர்ஸ் a lot ஆஃப் லேபர் அண்ட் ஒர்க். அடுத்த மாவட்டம் நீல்கிரிஸ். 3 தொகுதி பார்க்க போகிறோம். உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் மேலே, கூடலூர் கீழே, ஊட்டி அதுக்கும் மேலே, 3மே பார்ப்போம். மலை பகுதி எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சென்ற முறை ஏ ராஜா அவர்கள் ஜெயிச்ச தொகுதி, ரொம்ப பெரிய லீட் எடுத்து ஜெயிச்ச தொகுதி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார், ஃபஸ்ட்டு உதகமண்டலம் பார்க்குறோம். 41.28 டிஎம்கே சார், 43.05 ஏடிஎம்கே, என்டிகே 5.30, டிவிகே 10.38. ஊட்டி கான்ஸ்டிட்யூன்சி அர்பன். அதனாலதான் மேலே அர்பன் சொல்றீங்க. அர்பன் நிறைய இருக்காங்க, அது கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ கிறிஸ்டியன் ஓட்டிங் வருது. அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி, காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதியில் கிறிஸ்டியன் ஓட்ஸு போன வாட்டி கிறிஸ்டியன் ஓட்ஸ் பூத்தில் தான் பிஜேபி வந்து ட்ரீல் ஆச்சு. அது வரைக்கும் லீட்ல இருந்தது கிறிஸ்டியன் ஓட்ஸ். ஆமாம், போஜராஜன் தான். இப்போ நல்ல லோக்கல் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. லாஸ்ட் டைம் கொடுத்தாங்கன்னா இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா தாவேகா திமுகவோட ஓட்டை பிரிக்கிறார், கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறார். ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை விஜய் பிரிக்கிறார் அப்படின்னா அடுத்த கேள்வி, அப்படின்னா சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் ஓட்டையும் விஜய் பிரிப்பாரா? இது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ முஸ்லீம் டாமினன்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ் வர்றப்போ நம்ம இதை ஞாபகத்தில் வச்சு நம்ம பார்க்கணும். ஒருவேளை சவுத் வந்ததுக்கு ஒரு லீட் தான் சார், அங்கே முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம் தான். கோவை சவுத்தை பொறுத்தவரையும் ரொம்ப மொட்டையாக சொல்ல முடியாது. டாமினன்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ் என்னன்னு பார்க்கணும். அதை வந்து 1000 லைட்ஸ் அந்த மாதிரி. இப்போ 1000 லைட்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ 1000 லைட்ஸ் வர்றப்போ அது எப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை 1000 லைட்ஸில் இந்த மாதிரி விஜய் ஓட்டை பிரிக்கலை, ஆனால் இந்த மாதிரியான கிறிஸ்டியன் டாமினன்ட் கான்ஸ்டிடுவன்சிஸில் அவர் ஓட்டை பிரிக்கிறார் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னென்னா, தமிழ்நாட்டில் முதன்முறையாக சிறுபான்மையினர் வந்து டிவைடடாக ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்குள்ள ஓட்டிங் பேட்டர்னில் 2 விதம் இருக்குது. முஸ்லீம்ஸு டிஎம்கேக்கு போடுறாங்க, கிறிஸ்டியன்ஸு நிறைய பேர் டிஎம்கே விட்டு வெளியில் வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இதன் மூலம் ஏற்படக்கூடிய சேதம் திமுகவுக்கு வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக அந்த கிறிஸ்டியன்ஸுடைய ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி 100% இருந்தது. முஸ்லீம் ஓட்ஸ் அப்படியே இருந்தது. இப்போ விஜய் உடைக்கிறார் அப்படின்னா ஒரு 50% 30% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டெலாம் அவர் கொண்டு போகிறார் அப்படின்னா அது வந்து பெரிய டேமேஜ். என்னென்னா, அது டிஎம்கேக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கிற விஷயம். அது இந்த பக்கத்துலேருந்து மாறி இன்னொரு பக்கம் போகவே போகாது எப்போதும். இந்த சிறுபான்மையின ஓட்டினுடைய பலமே அதுதான். அதனால தானே ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை யாரும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வேறு பக்கமே போகாது. இன்றைக்கி சிறுபான்மையினர் ஓட்டில் ஒரு போர்ஷன் வேறு பக்கமும் போகிறதுக்கு ஒரு அவென்யூ வந்திருக்கு, ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறது நிச்சயமாக டிஎம்கேக்கு பேட் நியூஸ். அடுத்த தொகுதி கூடலூர். 60.51 டிஎம்கே, 30.26 ஏடிஎம்கே, 3.28 என்டிகே, டிவிகே 5.95. சார், டிஎம்கேக்கு நம்ம இதில் இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்ததுல இது ஒரு ஹியூஜ் ரைஸ். ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏ. சிம்பிள். அவ்வளோ கோவமா சார்? 60% வர வரைக்கும் கோவம் இருக்குன்றீங்களா? இருக்கு. 30% டிஃபரன்ஸ்னா என்னங்க? இது எங்கேயோ விக்டரி. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ செயல்படவே இல்லைன்னு அர்த்தம். பர்சனலாக அந்த எம்எல்ஏ மேலே இருக்கக்கூடிய கோபம் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டுனால ஏற்படக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஒரு அரசின் மீதான கோபத்தை காட்டில் எம்எல்ஏ மீதான கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இது எப்படி அவர் செயல்பட்டுருவா? இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ எப்படி இயங்கியிருப்பாருங்கிறத பாருங்கள். அது ரொம்ப நாள் கழிச்சு அந்த தொகுதி அநேகமாக இந்த 30% லீடெல்லாம் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 1-2 தான் இருக்கும். அதில் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கான்ஸ்டிடுவன்சி இது.
சார் போன வாட்டி 10% லீடில் வந்து ஜென்ரலாக ஒரு 11% 12% லீடில் அந்த பார்ட்டி இருக்குது சார். இன்ஃபேக்ட் இது டிப்ஸ்டிக் சர்வே தான். நம்ம போக 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 அந்த வேல்யூலாம் குறையும். பட் இது ஒரு ட்ரெண்டு காமிக்குது சார். கூடலூர் பொறுத்தவரையும் வந்து ஒரு பெரிய கோபம் இருக்குது, எங்கே போனாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இந்த ட்ரெண்டை இது 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 காமிக்குதுன்னு நினைக்கிறேன். சார் அடுத்த தொகுதி குன்னூர். குன்னூரில் 57.33 டிஎம்கே, 30.98 ஏடிஎம்கே, என்டிகே 4.88, 6.81 டிவிகே. சார் அகைன் இந்த எலெக்ஷனில் வந்து இது சிட்டிங் மினிஸ்டரோட தொகுதி, ஃபாரஸ்ட் மினிஸ்டர் நினைக்கிறேன், டிஎம்கே மினிஸ்டரோட. ஸோ அதனால இருக்கலாம் நம்பர் 1. நம்பர் 2, இது ஒரு கன்ஃபியூசிங் எலெக்ஷன். ஏன்னா உள்ளே பூந்து விஜய் என்னென்ன நாசம் பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு தொகுதியில் குன்னூர்லேயும் மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஊட்டிலையும் மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. குன்னூரில் மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஓட்டிங் ஃபார் டிஎம்கே, ஊட்டியில் தேர் ஓட்டிங் ஃபார் டிவிகே. இந்த மாதிரி மாறப்போகுது. இந்த தேர்தல் அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. சில தொகுதிகள்லாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா தொகுதிக்கு தொகுதி ஓட்டிங் பிஹேவியர் மாறும் பொழுது ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறும். சார் நீல்கிரிஸ் பொறுத்தவரையும் நம்ம மூணு பார்த்துருக்கோம் சார். இதில் நீங்கள் இந்த இது ரிசல்ட் கேட்டிங்க, ரெண்டுமே ஹியூஜ் லீடாக இருக்குது. 2 தொகுதியுமே ஹியூஜ் லீடாக இருக்குது. தோட்ஸ் டிப்ஸ்டிக் சர்வே அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சர்வே நம்ம பண்ணியிருந்தாலுமே ரெண்டுத்துலேயும் லீட் ஹியூஜாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் டிஎம்கே வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு பெண்கள் வாக்காளர் இந்த 2 தொகுதியிலையும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. மோர் தென் 50% மேலே எடுத்திருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எஸ், அதனால தான் இந்த அளவுக்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதான். ஸோ அடுத்த மாவட்டம் திருப்பூர் தொகுதிக்குள்ளே வரோம். என்னன்றதை பார்ப்போம். முதல் தொகுதி தாராபுரம். சார் டிஎம்கே 45.07, ஏடிஎம்கே 42.16, என்டிகே 5.17, டிவிகே 7.59. திஸ் கான்ஸ்டிடுவன்சி கோஸ் டு டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார் தாராபுரம்? அதாவது லாஸ்ட் டைம் இங்கே வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா லீடில் தான் இருந்தார். அந்த முஸ்லீம் பூத்ஸ் 2-3 பூத் வரும்போது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகி திமுகவுக்கு போச்சு. ஸோ அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தாராபுரமில் திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தோக்கும். அதுதான். ஆனால் ரெண்டுத்துக்கு இடையில இருக்க வாக்கு சதவீதம் எவ்வளவு? 3%. லாஸ்ட் டைமும் 1200 ஓட்டில் தான் தோத்து பண்ணார் எல்முருகன். அப்படின்னா இதெல்லாம் வந்து இழுபறி தொகுதி அப்படின்லாம் பார்க்கணும். அந்த 1 to 3% இருக்குது அப்படின்னா இழுபறி தொகுதி தான். பட் அதே நேரத்தில் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபீமேல் ஓட்டர்ஸ் அகைன் டிஎம்கே 50% ப்ளஸ் இருக்காங்க சார். அதான் இவங்க கொடுத்துருக்க ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக அதாவது டிஎம்கே மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல, ஆன்டி இன்கம்பன்சி, அதை பீட் பண்ணினா இந்த ஸ்கீம்ஸை வச்சு தான் பீட் பண்ண முடியும். பட் அதற்கான வாய்ப்புகளை விஜய் வந்து நல்லிஃபை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல டிஎம்கே பெரிய அளவில் அடி வாங்கும். இங்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே சார் அடுத்த தொகுதி காங்கேயம். 50.31 டிஎம்கே, 41.27 ஏடிஎம்கே, 3.08 என்டிகே, டிவிகே 5.34. ஒரு காலத்தில் காங்கேயம் வந்து அதிமுக கோட்டையா ராஜ்குமார் மன்றியார்னு வந்து நிற்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் அதிமுக அண்டர் பர்ஃபார்மிங் தொகுதியாக காங்கேயம் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ அதாவது சுற்றி அதிமுக, நடுவில் ஒரு திமுகவோட இது பாஸ்டியன் மாதிரி காங்கேயம் வருது. அதை நான் பார்க்கவும் முடியுது. அது ஆனால் இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு தொகுதியுமே டிஎம்கேக்கு ஃபேவரால போயிட்டு இருக்கு. இல்ல சார், இந்த 2 தொகுதி இருக்கு. இந்த இன்னொரு தொகுதி இருக்கு. இந்த 2 தொகுதியை சொல்றேன். ஆமா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த இந்த அளவுக்கு கால் ஒன்றி இருக்கிறது அப்படிங்கிறது, டிஎம்கே கால் ஒன்றி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கொங்கு பெல்ட்ல அவங்க பெனிட்ரேட் பண்றாங்க. அதற்கான முயற்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2 தொகுதியும் ஹெல்ட் பை டிஎம்கே சார். அகைன் 50% டிஎம்கே. இதத்தான் ஃபீமேல் ஓட்டர்ஸ். இந்த 2 தொகுதியுமே டிஎம்கே வசம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ எம்எல்ஏ மீதான ஆன்டி இன்கம்பன்சிக்கு வாய்ப்பு இருக்கு, அரசின் மீதான ஆன்டி இன்கம்பன்சிக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் விஜய் வந்து ஓட்டை பிரிச்சு அதன் மூலமா இது ஓட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 2 தொகுதியில ஒர்க் அவுட் ஆகல, நடக்கல. அப்படின்னா அந்த அளவுக்கு டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் சாமிநாதன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காரு சார். அவருக்கு வந்து தொகுதியில் ஜென்ரலாகவே நல்ல பேர் இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க சார். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, எப்போ போனாலுமே வந்து நீங்கள் என்ன மனு கொடுத்தாலும் அது ரிசால்வ் ஆகுது அப்படின்றதும் அந்த இடத்துல இருக்குது. அகைன் லேடிஸ் ஓட்டு 50% இருக்குது சார்.
அங்க பெண்கள் வாக்கு 50% மேல இருக்கு. அதாவது அதிமுக வசம் இருந்த வாக்குகள் பெண் வாக்காளர்கள் இந்த 2 தொகுதியிலும் பொறுத்தவரையிலும் வந்து திமுக வசம் இருக்குது. 50% மேல திமுக வசம் இருக்கிறதுன்றது ஒரு ஹைலைட் சார். அப்படின்னா மகளிர் உரிமை தொகை களத்துல ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். மகளிர் உரிமை தொகை லோக்கல் எம்எல்ஏ எல்லாமே லோக்கல் எம்எல்ஏ எல்லாமே ஒர்க் ஆகுது. சரி, எங்கெங்கெல்லாம் கட்டமைப்பு இருக்கோ இன்னொரு விஷயம் சொல்லிடணும். எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் லீடர் டிஎம்கேல இருக்காங்களோ அந்தந்த மாவட்டங்கள்லையும் சரி அந்தந்த தொகுதிகள்லையும் சரி அங்கே அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லையோ அங்கே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரீஜனல் சத்ரப் ஒரு முக்கியமான ஒரு லீடர் இருப்பார். இப்போ எடுத்துக்காட்டா ஒரு திருச்சினா கே நேரு, விருதுநகர்னா KKSR ராமச்சந்திரன், இந்த மாதிரி திண்டுக்கல்னா ஐ பெரியசாமி, அந்த மாதிரி அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து இவங்க ரொம்ப கஷ்டம் டிஎம்கே எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இது 2 திராவிடியன் பார்ட்டிக்கு உண்டான கல்ச்சர். ஒவ்வொரு பார்ட்டியுமே அந்தந்த அதுவும் நீங்க பார்க்க போறீங்க தலைவர்கள் அதை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. திருப்பூர்ல இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா வேற மாதிரி போவோம். இப்போ நம்ம ஊருக்குள்ள வரோம் சார். இப்போ அவினாஷ் இப்போ ரெண்டுமே தாராபுரம் காங்கேயம் வந்து ஊருக்குள்ள அவினாஷி வந்துட்டோம். அவினாஷியில பொறுத்தவரையிலும் 41.15 டிஎம்கே, 45.96 ADMK, 4.97 NTK, 7.92 TVK சார். ADMK அட்வான்டேஜ். இது இவரோட தொகுதியில ஃபார்மர் ஸ்பீக்கர் தனபாலுடைய தொகுதி. இன்ஃபேக்ட் நடுவில் கொஞ்சம் அவருக்கு வந்து செட்பேக் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தாரு. திரும்பி அவர் ரெக்கவர் ஆயிட்டு வந்து இம்பாக்ட் இருக்குல்ல. 4% லீட் இந்த ஏடிஎம்கே எடுக்குது சார். அவருடைய மகன் வந்து அந்த 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 ஸ்பேஸை வந்து ஹி வாஸ் இது பண்ணாரா சொல்றாரு. அந்த லோக்கல் ஆபீஸ்ல வந்து தொடர்ந்து வந்து அவர் சார் அந்த லோக்கல் ஆபீஸ் விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார். எஸ், அது நீங்க 2 பேருமே அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த லோக்கல் ஆபீஸ் ஹைதராபாத்லயே எடுத்துக்கங்களேன். இங்க எதுக்கு பாக்குறீங்க? எம்ஐஎம் எதுக்காக தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க? சும்மா ரிலிஜன் வாங்க. இந்துஸே எம்ஐஎம் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா காலை 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மதியம் 2 மணிலேருந்து திரும்பி 7 மணி வரைக்கும் எல்லாரும் போய் என்ன ப்ராப்ளம் இருக்கோ போய் மனுவை கொடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் விஷயத்தை பண்ணிக்கலாம். அந்த லோக்கல் ஆஃபீஸ் தாங்க பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான, அந்த பொதுமக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான இன்டர்ஃபேஸே அதுதான். இந்த லோக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் மக்களையும் அவங்களையும் இணைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. லோக்கல் ஆஃபீஸ் இல்லாதவங்க மக்களோட கனெக்டே ஆக மாட்டாங்க. அடுத்த தேர்தலை பார்த்தா மக்களை சந்திப்பாங்க. மக்கள் முகத்தை திருப்பிட்டு போவாங்க. ஓகே சார், அடுத்தது வந்து திருப்பூர் நார்த் 43.35% வந்து டிஎம்கே, 44.91% ஏடிஎம்கே, 5.63 என்டிகே, 6.10 டிவிகே. ஒரு க்ளோஸ் இருக்கே சார். இது க்ளோஸ் ஃபைட் தான். ஆனால் அர்பன் கான்ஸ்டியூன்சி இங்கே வந்து ஏன்னா திருப்பூர் நார்த் சவுத் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்து முன்னணியினோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதிமுகவும் இருக்கும், இந்து முன்னணியோட தாக்கமும் இருக்கும். இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியும் ரெலவெண்ட்டாக இருக்காங்க. இவரும் வந்து விஜயும் பெரிய லீடு எடுக்கல. அதனால தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து சொன்னீங்க இங்கே வந்து இந்து முன்னணி இந்த மாதிரி சங் பரிவாருடைய தாக்கம் உண்டு. அதுக்கு ஈக்குவலாக அந்த சைடு கம்யூனிஸ்டுடைய தாக்கம் உண்டு. கம்யூனிஸ்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அந்த திருப்பூர். அதுவும் குறிப்பாக அந்த அர்பன் ஏரியாலாம் ஃபுல்லாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உண்டு. இதுக்கு முன்னால் அது கம்யூனிஸ்டுகள் எம்பியாகவும் ஆகியிருக்காங்களே திருப்பூர் தொகுதியில் இந்த மாதிரி, அதனால அவங்க இம்பேக்ட் உண்டு. ஸோ இங்கே சங் பரிவார் மூலமாக கிடைக்கிற அட்வான்டேஜை அங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் நல்லிஃபை பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்து இழுபறி தொகுதியாக மாறுது. வெறும் 1% டிஃப்ரென்ஸில் வந்து நிற்குது. சார் அடுத்தது வந்து திருப்பூர் சவுத் சார் 36.91 டிஎம்கே, ஏடிஎம்கே 38.76, என்டிகே 11.13 அண்ட் டிவிகே 13.20 சார். கண்டிப்பாக இங்கே வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் இன்க்ளூடிங் பிஜேபிக்கும் கொஞ்சம் சரிவு தான். ஏன்னா அந்த மாற்றம் தான் அங்கே போயிருக்கு. இங்கே திருப்பூர் சவுத்தை பொறுத்து மட்டும் ஒரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஏபி முருகானந்தம் கேண்டிடேட்டாக வந்தார். அங்கே வந்து அவர் வந்து அந்த இடத்துல அவர் சரியாக கேம்பெயின் பண்ணாததுனால நிறைய பிஜேபி தொண்டர்கள் எல்லாமே வேறு சைடு போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சார், தேமுதிக 2014 பாஜகவோட கூட்டணியில் நிற்கும்போது தேமுதிக வாங்கினது 26%.
திருப்பூர்ல. ஆனா பாஜக 2024 லோக்சபா தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு வெறும் 15% தான் வாங்கினாங்க திருப்பூர். இதுல என்னன்னா திருப்பூர்ல பிஜேபி ஆக்சுவலா ஏபி முருகானந்தம் கேண்டிடேட்டா இருந்து ஓட்ஸை லூஸ் பண்ணதுன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அதனாலே ஒரு தாக்கம் இருக்கு. இப்போ அதிமுக பாஜக இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய தொகுதி திருப்பூர். இன்னொன்று, இந்த தொகுதியில தான் இப்போதைக்கு நம்ம பார்த்ததுல NTK. மோர் தென் 10% சீமான் வாங்குகிறார். அதுக்கு நெருக்கமா விஜய் வாங்குறாங்க. இப்ப ரெண்டையும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 25% அங்கேயே போயிடுது. ஆமா. ஸோ திட்டவட்டமா தோற்கக்கூடிய கட்சிகளுக்கு 25% போயிடுதுன்னா அப்போ ஜெயிக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் இழுபறி தானே இருக்கும். சார் இது வந்து டிஎம்கேட்ட இருந்த தொகுதி, இந்த திருப்பூர் சவுத்தை பொறுத்தவரையும் டிஎம்கேட்ட இருக்கிற தொகுதி. இன்னைக்கு போன வாட்டி வந்து 8% டிஃபரன்ஸில் வந்து இவங்க இருந்திருக்காங்க. நாம் தமிழர் லாஸ்ட் டைமே 8% அவங்க ஸ்கோர் ஆனா போன தடவை 8% டிஃபரன்ஸ்ல டிஎம்கே லீட் பண்ணுது. டிஎம்கே லீட் பண்ணாங்க. ஆனா இப்போ 2% ஏடிஎம்கே ஏடிஎம்கே லீட் லீட் பண்ணுது. ஏடிஎம்கே லீட் பண்ணுது. அப்படின்னா நீங்க வந்து மைனஸ்ல பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் டிஎம்கே கீழே போயிருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் ஸ்விங்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் ஸ்விங் ஓட்ஸ்லாம் மொத்தமா அதிமுக பக்கம் வந்து 60% வாங்கிருப்பாங்க. 60% வாங்கிருப்பாங்க. அதான் அந்த இடத்தான் அதைத்தான் இவங்க வந்து யாரு விஜயும் சாப்பிடுறாங்க. சார் குறிப்பா திருப்பூர் நவுத், திருப்பூர் சாட், பல்லடம் இந்த 3 தொகுதியிலுமே என்டிகே திரண்டு வராங்க சார். நடுவுல வராங்க. அடுத்த தொகுதி பார்க்க போறோம், பல்லடம் பார்க்க போறோம் சார். இந்த விஜயும் சரி சீமானும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா டிஎம்கேயை ஜெயிக்க விடாமல் ஆக்குறாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு திணற வைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சார் பல்லடம் டிஎம்கே 36.74 சார், ஏடிஎம்கே 40.88, என்டிகே 10.77, டிவிகே 11.60 சார். அகைன் ஏடிஎம்கேக்கு ஒரு 4% லீட். நல்ல லீட் வருது. எல்லா ஓட்டு பிரிச்சுமே நல்ல லீடா இருக்கு. நல்ல லீட் வருது. ஆனா விஜய் வந்து பல்லடம் மாதிரியான தொகுதியில பெர்ஃபார்ம் பண்ண, பல்லடம் மோஸ்ட்லி ரூரல் தான் அது. கோயம்புத்தூர் லோக்சபாவோட கடைசி தொகுதி தான் பல்லடம். ஓகே, எல்லாம் ரூரல் தான். அதிமுக ஓட்டை திரும்பி வாங்குறாங்க, இழந்த வாக்காளர்களை திரும்பி எடுக்கிறாங்க. அது மெசேஜ் கிளியரா இருக்கு. இன்னொன்று இங்கேயும் சீமானும் சரி விஜயும் 2 பேருமே மோர் தென் 10% வரும். எஸ். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், பல பாஜக சப்போர்ட்டரு எங்களுக்கு அலையன்ஸ் வேணாம், அது வேணாம், இது வேணான்னாங்க. 4% 5% வந்து நிற்பீங்க. 5 முனை போட்டினா நீங்கள் ரெலவன்ஸே இல்லாமல் போயிடுவீங்க. அது தெரியாமல் அமெரிக்காவில் உட்காந்துங்கன்னு, சிங்கப்பூரில் உட்காந்துன்னு எல்லாம் ட்வீட் மட்டும் போடுவாங்க. இந்த கூட்டணி தேவையில்லாத கூட்டணி. 4% போய் நிற்பீங்கடா, என்னத்தை பண்ணுவீங்க? அடுத்து வந்து உடுமலைப்பேட்டை சார். உடுமலைப்பேட்டையில் டிஎம்கே 37.76, ஏடிஎம்கே 51.38, என்டிகே 4.48 அண்ட் டிவிகே 6.38. ஒரு ஸ்டார் தொகுதி உடுமலைப்பேட்டை. ஜென்ரலாக வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு ஸ்டாரான ஒரு இது. அகைன் ஏடிஎம்கே லோக்கல் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுது. அங்கே டிஎம்கே போட்டிக்கு தான் இருக்காங்க அந்த இடத்துல. பட் ஸ்டில் என்னன்னா வந்து ஏடிஎம்கே இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து கிளியர் கட்டா பார்த்தேன். அடுத்த தொகுதி பேசும்போது நான் சொல்றேன். பிஜேபி நல்ல பிரசன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி உடுமலைப்பேட்டை. ஏன்னா பொள்ளாச்சி அந்த கேண்டிடேட் வசந்தன் இருக்காருல்ல, செம்மையா ஒர்க் பண்ணார் சார். இது வந்து இந்த கூட்டணி வந்து கரெக்டா ஜெல்லை. இங்க அதிமுகவும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, பிஜேபி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே போனா விஜயெல்லாம் காணாம போயிடுவார் இந்த தொகுதியில். இப்போ இதுல இருக்க டிஃபரன்ஸ் என்ன? மோர் தென் 10% டிஃபரன்ஸ். சார் உடுமலை ராதாகிருஷ்ணனோட ஆபீஸ் தான் சார். உடுமலை ராதாகிருஷ்ணனோட ஆபீஸ் தான். அகைன் அதான் நம்ம எப்படி கூடலூர்ல ரெஃபரன்ஸ் எடுக்கறோமோ அதேதான். அந்த பர்சனாலிட்டி இம்பாக்ட் அதோட மட்டும் இல்ல, தொடர்ந்து 10%க்கு மேலே விஜய் வாங்கிட்டு இருந்தார்ல, இங்க எவ்வளவு வாங்கியிருக்காரு? குறைஞ்சிட்டாரு. அதே போல சீமான் எவ்வளவு? பிலோ 5% போயிட்டாரு. அப்படிங்கிறப்போ இங்க ஏடிஎம்கே பிரமாதமா லீடு இருக்குது. சோ அப்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை இருக்கா சார்? தெரியுதா சார்? ஆனால் அடுத்த தொகுதியில் தெரியாது. அது காரணமாக சொல்கிறேன். சரி, ஓகே. மரத்துக்குளம். ஓகே, மரத்துக்குளம் 46.24 டிஎம்கே, 44.39 ஏடிஎம்கே, 2.46 என்டிகே, 6.91 டிவிகே. என்ன சார் உடுமலைப்பேட்டையில் எப்படி பிஜேபிக்கு பிரசன்ஸ் இருந்து அதனுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறேனோ, மடத்துக்குளம்ல பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது.
இதை நானும் பார்த்தேன். அட்ஜசன்ட் கான்ஸ்டியூன்சியில் கிடையாது. அதே மாதிரி மடத்துக்குளம் வந்து கொங்குனுடைய பிஹேவியரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். திண்டுக்கல் பக்கம் ஏன்னா திண்டுக்கல்ல எப்படி பிஹேவியர் இருக்குமோ மடத்துக்குளத்தில் அந்த பிஹேவியர் தான் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் நான் 3-4 நாள் ஸ்பெண்ட் பண்ண இடம். உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் இதெல்லாம் வந்து இந்த சர்வே போது நான் ஸ்பெண்ட் பண்ணேன். மடத்துக்குளம்ல எங்கே போனாலும் திமுக இந்த 2% லீடுங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக தான் ஜெயிக்கும் டிஎம்கேக்கு அதிகமா. ஆமா, திமுக இது நேரோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆக போகும். இங்கே வந்து எஸ்பி வேலுமணி, எடப்பாடியார்லாம் இங்கே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேண்டிடேட்டை மாற்றுறதோ இல்லை பண்ணுறதோ பண்ண வேண்டிய இடம் இருக்குது மடத்துக்குளம்ல. இது உண்மையான ட்ரெண்ட். இது நம்ம பார்க்கறது உண்மையான ட்ரெண்ட். கரெக்ட். சார் திருப்பூர் வந்து ஒரு மிக்ஸ்டாக வந்திருக்கு சார். திருப்பூரை பொறுத்தவரை வந்து தாராபுரமும் காங்கேயமும் திமுக சார் மொத்தம் 8 தொகுதி சார். ஆமா, தாராபுரம், காங்கேயம், மடத்துக்குளம் திமுக வந்திருக்கு. ஆமா, அவினாஷி, திருப்பூர் நார்த், திருப்பூர் சவுத், பல்லடம், உடுமலைப்பேட்டை அதிமுக வந்திருக்கு. 5-3 எக்ஸ்பெக்டட் நம்பர் சார் 2021 அதை கம்பேர் பண்றீங்களா நீங்க? ஆமா, அதாவது திருப்பூர்ல இருக்க மொத்த 8ல் போன தடவை 5-3 ஏடிஎம்கே 5, டிஎம்கே 3. இந்த தடவையும் 5-3 தான் வந்திருக்கு. எஸ். ஆமாம். இப்போது எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது. நம்ம பொதுவான ஒரு நம்பிக்கை டிஎம்கே மேலே கடுமையான அதிருப்தி இருக்குன்னு. அதிருப்தி இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னா ஏடிஎம்கே, அதாவது என்டிஏ கூட்டணி முன்னை காட்டிலும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். இப்போ இந்த 8ல் 7 என்டிஏ, 1 தான் டிஎம்கே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அதிருப்தினால் டிஎம்கே அதிகமாக பாதிக்கப்படல. போன ரிசல்ட் அவங்க அப்படியே வாங்கிடுறாங்க. இந்த அதிருப்தினால் என்டிஏவும் பெரிய லாபம் அடையலை, போன ரிசல்ட்டை தான் வாங்குறாங்க. அப்படின்னா இப்போ டிஎம்கே அரசு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது பொய்யா, இல்லாட்டி அந்த அதிருப்தி வாக்குகள் வேற எங்கேயாவது போகுதா? விஜய் குஷன் பண்றான் சார் நிறைய. அதுதான், அதைத்தான் நம்ம இதுக்கு ஒரு முக்கியமான சார். இப்போது விஜய் எல்லா பக்கமும் ஓட்ட பிரிக்கிறான்னு சொன்னார் இல்லையா ஜேவிசி, அது ஒரு நல்ல விஷயம், ரொம்ப முக்கியமானது. இப்போ விஜய் வந்து என்டிஏவுக்கு வர வேண்டிய அதிருப்தி வாக்குகள்லையும் கைய வைக்கிறார், வெறும்ன டிஎம்கேயை மட்டும் பாதிக்கிறார். இப்போது டிஎம்கேக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டில், கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் அவர் கை வைக்கிறார். 1. சீமானுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் ஓட்டில் அவர் கை வைக்கிறார். அதே போல் என்டிஏ பக்கம் டேப் ஆகக்கூடிய அதிருப்தி வாக்குகள்லையும் அவர் கை வைக்கிறார். சார் இது கிட்டத்தட்ட மடத்துக்குள்ள ஒரு பைப்போலார் கான்டெஸ்ட் சார். பைப்போலார் கான்டெஸ்ட்ல வந்து தப்புன்னு உள்ள போந்து 6.91% எடுத்தா அது எப்படி வேணா மாறும் சார். அதுதான் அந்த டிஃபரன்ஸ் கம்மி. பொதுவாகவே ட்ரெண்ட் எடுங்க. இந்த டிஸ்ட்ரிக்டுடைய டேலியே பாருங்க, போன டேலி தான் அப்படியே வருது. இவ்வளவு அதிருப்தி இருக்கிறப்பவும் டிஎம்கே அதே லெவலுக்கு ஜெயிக்கிறாங்க. இவ்வளோ அதிருப்தி இருக்கிறப்போ போன தடவை ஜெயிச்ச அளவுக்கு தான் என்டிஏவும் ஜெயிக்கிறாங்கன்னா சார். அடுத்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். ஈரோடு ஈஸ்ட் சார் 46.20 வந்து டிஎம்கே, 42.17 ஏடிஎம்கே, என்டிகே 2.19, விஜய், டிவிகே 9.45%. சார் எப்படி பார்க்குறீங்க சார்? இது மாறலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு முன்னாடி கொடுத்தாங்க யுவராஜுக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், நல்ல பேர் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் 1 year to go into the election பார்க்க வேண்டியிருக்கு. சீமானை காலி பண்ணிட்டாரு விஜய், முடிச்சிட்டார். இந்த தொகுதியில் இப்போதான் இடைத்தேர்தலில் அவர் போட்ட இடம். ஆனால் இந்த இதில் வந்து எவ்வளோ வாங்குறாரு? 2.19. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சேனலாக ஏறி சீமான் ஈரோடு ஈஸ்ட்னால அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சிஎம் கேண்டிடேட்டாக மோடி அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் இந்த பார்த்தா நல்லாயிருக்கும். கடைசியில் ஈரோடு ஈஸ்டில் 2 to 3% அவர் வாங்குகிறார். சார் யுவர் டேக் சார். ஈரோடு ஈஸ்ட் தான் சொல்கிறேன். சீமான் வந்து நொறுங்கி இருக்கிறார். அவர் இப்போ தான் அந்த இதுக்காக இடைத்தேர்தலுக்காக அங்கே பாடுபட்ட இடம், அந்த இடத்துல இவ்வளோ பூரா ரிசல்ட் வந்திருக்கு, பார்க்கலாம். ஆனால் டிஎம்கே லீடு எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தொகுதி ஈரோடு வெஸ்ட். 47.29 டிஎம்கே, 40.5 ஏடிஎம்கே, 1.93 என்டிகே, 10.74 டிவிகே. சார் யோர் டேக் சார். சேம் அதே மாதிரி ஈரோடு பொறுத்த மட்டும் சம்பவம் வரது, இந்த திமுகவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற ஏரியானா ஈரோடு, பர்டிகுலர்லி அர்பன். அங்கே வந்து இன்னும் அந்த ஆன்டி திமுகங்கிற எலிமெண்ட் கிடையாது. ஆன்டி பெரியார்லாம் அங்கே வேலை செய்யலை. அதே மாதிரி சீமான் இங்கேயும் காணாமல் போய்ட்றாரு. ஈஸ்டோட எஃபெக்ட் வெஸ்ட்லேயும் தெரியுது. இங்கே எனக்கு தெரிஞ்சு
ஆன்டி இன்கம்பன்சி ஓட் நிறைய தாவேக்காக்கு போய் திமுகவை சேவ் பண்ணுறாருங்க விஜய். அதான் விஜய் இந்த இடத்துல என்டிஏவுக்கு ஸ்பாய்லர் ரோல் பிளே. எஸ், அதான் ஒவ்வொரு கான்ஸ்டில் ஒவ்வொரு விதம். ஆனால் கடைசியாக விஜய் வந்து ஜெயிக்க போகிறதே இல்லை, அதுதான் பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். பட் அதே நேரத்தில் ஜெயிக்கிறவன் தலையெழுத்த மாத்துறாரு. ஒரு இடத்துல யார் ஜெயிச்சிருக்கனோ அவனை தோக்க வைக்கிறார், இன்னொரு இடத்துல தோக்க வேண்டியவங்களை ஜெயிக்க வைக்கிறார். சார் மொடக்குறிச்சி சீட் வித் என்டிஏ, இப்போ என்டிஏ வந்து கரண்ட் எம்எல்ஏ ஒரு சர்ப்ரைஸ் தொகுதி. ஒன்லி யூ பிரெடிக்டட் லாஸ்ட் இயர். என்ன சார் ஆச்சு? லாஸ்ட் இயர் கரெக்டா இதாச்சு. இப்போ வந்து அந்த தொகுதி டிஎம்கேக்கு மாறி இருக்கு. இதுவும் கரெக்ட். 45.56 டிஎம்கே, 38.90 ஏடிஎம்கே, 5.81 என்டிகே, 10.73 டிவிகே. இதான் மொடக்குறிச்சி. போன வாட்டி சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோத்தாங்க, இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். இந்த வாட்டி சொல்கிறேன், டாக்டர் சரஸ்வதி நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நின்னாலும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆக்சுவலாக கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி பிஜேபி கிட்டேருந்து அதிமுக வசம் இந்த தொகுதி போகலாம். வேற ஒரு கேண்டிடேட், புது கேண்டிடேட் அதிமுக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார் இல்லை ஜேவிசி, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இப்போ பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ இருக்காங்க, டாக்டர் சரஸ்வதி இருக்காங்க. அவங்க ஜெயிச்ச தொகுதி, என்டிஏ வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் 6% லீடு எடுக்குது டிஎம்கே. இத்தனைக்கு டிஎம்கே மேலே மாபெரும் அதிருப்தி இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ண விதத்தில் அதிருப்தியா, அவங்க ஒர்க்கே பண்ணலையா? அதாவது அவங்களுடைய சன்னின்லா வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணார், அசோக்னு, ஈரோடு கேண்டிடேட்டாக இருந்தார். அவர் அந்த எலெக்ஷன் மேனேஜ் பண்ணார். ரொம்ப ஆக்டிவ் பொலிட்டிஷியன் கிடையாது, ஒரு டாக்டர் தான். ஓகே, சோஷியல் ஒர்க் வேற, அரசியல் வேற. அரசியல் செய்யலை, அரசியல் செய்ய தெரியலை, அதனால ஆன்டி இன்கம்பன்சி. எம்எல்ஏ மீதான ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட் மீதான ஆன்டி இன்கம்பன்சியை முழுங்கிடுது. சார் நீங்கள் பழைய ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்க. இது நான் ஜென்ரலாக ஸ்டேட் எலெக்ஷன் போது பார்க்க முடியும். கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லைனா கூட அந்த எம்எல்ஏ மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் அது மாறுது. ஸோ அந்த லோக்கல் ப்ரெசன்ஸ் இன்னுமே பிளேஸ் a huge role. எப்போதுமே ஆல்வேஸ் பிளேஸ் an important role. ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவில் மக்களுக்கு அந்த கட்சியுடைய ஃபேஸாக இருக்கிறது அந்த எம்எல்ஏ தான். ஆமாம், எம்எல்ஏ செய்யலைன்னா மக்கள் வந்து நீ அடுத்த தடவை ஏன்ட்ட தானே வர்ற, பார்த்துக்கிறேன். அப்போ உடுமலைப்பேட்டையில் பண்ணுறாங்க, தொண்டாமுத்தூரில் பண்ணுறாங்க, கிணத்துக்கடவுல பண்ணுறாங்க, மோடக்குறிச்சியில் பண்ணல. சிம்பிள், அவ்வளோதான். உதகமண்டலத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ மீது பண்ணல, கூடலூரில் அதிமுக எம்எல்ஏ மீது பண்ணல, அவ்வளோதான். ஓகே, மோடி ஃபார்முலாங்க அது. மோடி குஜராத்தில் 2007 எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, எம் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, கேண்டிடேட் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதனால மாற்று எல்லாரையும் அப்படிம்பாரு. அது இப்போ கூட விஜய் ரூபானிலேருந்து எல்லாத்தையும் மாற்ற இதே விஷயம் தான். சார் அடுத்த தொகுதி பெருந்துறை, அதிமுகவின் கோட்டையினே சொல்லலாம். டிஎம்கே 41.88, ஏடிஎம்கே 45.63, என்டிகே 6.04, டிவிகே 6.46. சார் இதெல்லாம் அதுதான் சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏ. பெருந்துறையெல்லாம் கோட்டை இதுக்கு தோத்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தோத்தது வெரி ரேர். ஸோ இட் கண்டினியூஸ் த சேம் திங். அந்த மாதிரி கோட்டையெல்லாம் பாருங்கள், விஜயால் ஒன்றும் பண்ண முடியல. ஓட்டை வந்து மினிமைஸ் பண்ணலாமே ஒழிய வெற்றியை தடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. பவானி 43.46 டிஎம்கே, 45.42 ஏடிஎம்கே, 4.58 என்டிகே, 6.54. Again the constituency goes to ADMK. Sir, your take. சேம், அதாவது அது ஒரு பேட்டர்னாக போகும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா திருப்பூர் லோக்சபாவில் வரும். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் கூட திருப்பூர் லோக்சபாவில் வரும். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திருப்பூர் நார்த் அண்ட் சவுத்தில் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்யூனிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 4 தொகுதியும் எப்போதும் ஸ்வீப் பண்ணுவாங்க. இந்த 4 தொகுதியிலையும் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 4 தொகுதி மட்டும் இல்லை, கொங்குலேயே கேட்க வேண்டிய கேள்வி, 2017 2021 வரைக்கும் நடந்த எடப்பாடியோட ஆட்சிக்கும் 2021 2025 வரைக்கும் 26 வரைக்கும் நடக்கக்கூடிய முக ஸ்டாலின் ஆட்சிக்கும் எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகுதியிலலாம் 60% மேலே எடப்பாடியாக இருக்கும், 40% கீழே ஸ்டாலினுக்கும் கொடுப்பாங்க. அதை கரெக்ட் நரேட்டிவ் எடுத்துப்போம்.
அதே அந்த நரேட்டிவ் எடுக்க வேண்டியது என்டிஏ சார்ந்த தலைவர்களுடைய கடமை. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கோர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்குது. இந்த இடத்துல டிஎம்கே லூஸ் பண்ணாலும் 2% வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வந்து குறையிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய பணியை வந்து டிஎம்கே கொஞ்சம் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஐ திங்க் சார் 2006க்கு அப்புறமே நேருவை போட ஆரம்பிச்சது. நேருவை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து அந்த இன்சார்ஜாக போட்டு அவங்க அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் 2006. அவங்க எதை வச்சு வேணாலும் பண்ணட்டும். ஒரு இண்டிகேட்டர் என்ன, தாங்க பலவீனமாக இருக்கிற இடத்துல ஒரு சரியான ஆட்களை கொண்டு வந்து அதை பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. இப்போ அதுக்காக இவரை செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து அவரை போட்டாங்க இல்லையா, அது ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்கல்ல. அப்படின்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாக எவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, இதை யோசிச்சு பாரு. அடுத்த தொகுதி அந்தியூர். டிஎம்கே 42.60, ஏடிஎம்கே 46.04, என்டிகே 4.87, டிவிகே 6.49. அகைன் திஸ் கான்ஸ்டிட்யூன்சி கோ டு ஏடிஎம்கே. சார் இங்கே நல்ல கூட்டணி வந்து பிஎம்கே ஆட் பண்ணுவாங்க. 1 year ஓட்டு சில கிராமங்கள் இருக்குது, கொத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்களை வந்து நாங்கள் 2023 பண்ணும்போது எங்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் அன்புமணி ராமதாஸ் பேரும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னாங்க. அந்தியூரில் தான் பாப்புலர் லீடர் யார் யாருன்னு கேட்கும்போது. ஸோ அங்கே வந்து இம்பேக்ட் இருக்குது. இங்கே வந்து ஜென்ரல் பர்செப்ஷன் டிஎம்கே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. சில ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து நான் இந்த தண்ணி தான் குடிக்கிறோம், அந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, சார் உப்பு தண்ணி தான் சார், சாய தண்ணி. அது ஆமாம், சாய தண்ணி. அதான் அந்தியூரோட பிரச்சனையே. இந்த பிரச்சனைலாம் என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இம்பேக்ட்டு அதுவும் சேர்ந்து இருக்கிற ஒரு பலம். அதோட கூடுதலாக ஒரு தகவல், இப்போ தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்குற இன்டர்வியூவில் பிஎம்கேக்கு டிஎம்கேல இடமில்லை அப்படிங்கிறத கேட்டகரிக்கலாக சொல்லியிருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லிட்டு, நாங்கள் இப்போ இருக்கிற கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, ஃபேமாக இருக்குது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருது அப்படிங்கிறதுலாம் வெறும் முணுமுணுப்பு தான், அதை ரூல்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால பிஎம்கே என்டிஏவுக்குள்ளே தான் வந்து ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்த இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த ரிசல்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார், கோபிச்செட்டிப்பாளையம் 35.54 டிஎம்கே, 57.32 ஏடிஎம்கே, 2.86 என்டிகே, டிவிகே வந்து 4.29. சார் தெரியும் செங்கோட்டையன் அவர்களின் தொகுதி. முதல்ல செங்கோட்டையன் ஏதாவது பிரிக்கிற வேலையில் இருக்காரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து செங்கோட்டையன் எல்லாம் ஓகே. ரெட்டை இலையோட இம்பேக்ட், ரெட்டை இலை யார்கிட்ட இருக்கோ, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரும் பரிச்சயமான ஆள், எல்லாரும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அதிமுக கவுன்சிலர்லாம் இருக்காங்க அங்கே. அங்கே நீங்கள் போய் பாருங்கள், அதிமுக பஞ்சாயத்து போர்டெலாம் இருப்பாங்க, நல்லா வேலை பண்ணுவாங்க. ரெட்டை இலை நல்லா தெரியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் இருக்க டிஃப்ரென்ஸை பாருங்கள், என்ன ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதுதான் வந்து ஒரு லீடருடைய கான்ஃபிடன்ஸ்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதனால தான் லீடர் அந்த இம்பேக்ட் எப்படி கொண்டு போகுது பாருங்கள், அதுதான். மற்றபடி இந்த செங்கோட்டையன் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிங்களே, அதெல்லாம் மீடியா கிரியேஷன்ஸ். ஓகே, ஆமாம் சார். ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. இந்த லீடர் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே கம்ஃபர்டபுளாக ரொம்ப அதிக லீட் எடுக்கிறாங்க. என்ன காரணம் சார்? சரி, அதுதாங்க, இதுதான் சொல்லிட்டார்ல, லீடருங்கிறது பீப்புள் கிட்ட ஆக்சசிபிளாக. நான் இதுதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் கவர் பண்ணும்போது சொன்னேன், அஜித் பவார், தெலுங்கானாவில் ஹரீஷ் ராவ், இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு தொகுதிக்கு கேம்பெயினுக்கு கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்கள் மக்களுக்கு பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. மக்கள்கிட்ட விசிபிளாக இருக்கீங்களா, ஆக்சசிபிளாக இருக்கீங்களா, அது ரெண்டும் இருந்தாலே. ஏன்னா சில விஷயங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏவாக உட்காந்து பண்ண முடியும், சில விஷயங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போது பண்ண முடியாது. ஆக்சசிபிலிட்டி அது கொங்குல நிறைய பேர். இப்போ நீங்கள் உடுமலைப்பேட்டை பார்த்தீங்க, தொண்டாமுத்தூர் பார்த்தீங்க, கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்க, அதெல்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ். சார் யூ டேக் சார். எஸ், அந்த லீடர்ஸ் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். எடப்பாடி எடுத்துக்கோங்க. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். இப்போ கூட இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸாக ஏடிஎம்கே லீட் பண்ண 4 தொகுதியில் 1 எடப்பாடி இதுலேயே லீட் பண்ணுறாரு சார். ஐ திங்க் more than 10%. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா,
லீடர்ஸ் வந்து தொடர்ந்து கான்டாக்டில் இருக்காங்க. இன்னொன்று, மக்களோட எப்போதுமே தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அங்கே எப்போதுமே ஆக்டிவாக வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான இல்லை காரணம். அதான் சார், நம்ம அவினாஷியில் பார்க்கும்போது நம்ம ஸ்பீக்கர் அவரை பற்றி கேட்கணும்னா அவரால் முடியல. பட் அவரோட பையன் வந்து அந்த இடத்துல வந்து யாரோ இறங்கி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார், பவானி சாகர் இந்த லீடு ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம பார்த்த இந்த லீடர் இது இந்த கான்ஸ்டியூன்சி அவங்க டச்சிலேயே இருக்கிறது, மக்களோட தொடர்பில் இருக்க கான்டாக்டில் இருக்கிறது, எல்லாம் இது எல்லாம் ஃபிசிக்கலாக மேனுவலாக நடக்கக்கூடியது. இந்த லீடர்ஸ் யாரும் சோஷியல் மீடியா நம்பி அரசியல் பண்ணவங்க கிடையாது. இவர் பாதி அவங்க பேருக்கு எப்படி போகிறாங்கன்னு பாருங்க. பாதி பேருக்கு ட்விட்டரில் 1000 ஃபாலோவர் கூட இருக்க மாட்டாங்க. 1000 ஃபாலோவர் ட்விட்டரில் எனக்கு நான் பேரை சொல்ல வரும்ல, பல லீடர்ஸ்க்கு ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்டிங்ஸ் போடுறதுனே தெரியாது. பட் அது ஒரு லீடர்ஷிப்பை தீர்மானிக்கிற விஷயமும் கிடையாது. காசை கொடுத்தா யாராவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது என்ன பெரிய விஷயமா? ஆனால் அவங்க எப்படி லீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணுமே ஒழிய நம்பிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார், கடைசி தொகுதி பவானி சாகர். டிஎம்கே வந்து 41.74, ஏடிஎம்கே 46.26, என்டிகே 4.55, டிவிகே 7.44. இது ஒரு ரிசர்வ் தொகுதி. ஆமாம், ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில் வந்து இது என்டையர் பேட்டர்னில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இதை பற்றி இது அத்திக்கட்டு அவினாஷி திட்டம் பற்றிலாம் நிறைய பேசலை இது வரைக்கும். அதெல்லாம் பேச பேச இந்த லீடு ஆக்சுவலாக அதிமுகவுக்கு அதிகமாகும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னும் அதிகமாகும். ஆக்சுவலாக இப்போது இந்த கொங்கு மண்டலத்திலேயே ஒரு சில இடத்துல 2% லீடு டிஎம்கே எடுக்கிறாங்க, 1% லீடெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த 1 இயர் டைத்தில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்டிஏ லீடர்ஸ் வந்து எடப்பாடி காலத்தில் கொங்கு மண்டலத்துக்குன்னு செஞ்ச பல்வேறு விஷயங்களுக்கு அதை சொன்னாலே போதும். இப்போ ஜேவிசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, அத்திக்கடவு அவினாசி திட்டம் எத்தனை காலமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷயம், அதுக்கு வந்து உயிர் கொடுத்து அதை செஞ்சு காட்டினது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் என்டிஏ சைடில் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருக்க மிகப்பெரிய பலவீனம் செஞ்சதை கூட சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் டிஎம்கே சைடில் இருக்க மிகப்பெரிய பலம் செய்யாததையும் அவங்க சொல்லுவாங்க. இதுதான். ஸோ சொல்லணும், மக்கள்கிட்ட ரீச் பண்ணும், செஞ்சதை சொன்னாலே போதும். இந்த 1% 2% லீடெல்லாம் வந்து மாற்ற முடியும். அப்படி வர்றப்போ ஒரு க்ளீன் ஸ்வீப்பை நோக்கி கூட போகும். சார், இந்த மாவட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஈரோடு ஈஸ்ட், ஈரோடு வெஸ்ட், மொடக்குறிச்சி, இந்த மூணுத்துலேயும் அகெயின் த ஃபீமேல் ஓட்டர்ஸ் ஆர் அபவ் 50% டிஎம்கேக்கு. இது வந்து ஒரு அதான் ஸ்கீம் ஒர்க் ஆகுது. ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது விஜய் அந்த அளவுக்கு பெரிய தாக்கம் வந்து ஏற்படுத்துறார். அங்க பெண்கள் மத்தியில தாக்கத்தை விஜயம் தாக்கம் ஏற்படுத்துறார். விஜயம் தாக்கம் அது திமுகவுக்கு பலவீனமா போகல தாக்கம் ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்த்துருக்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல 11 தொகுதியா? ஆமா சார். கோயம்புத்தூர்ல 10 தொகுதி. 10ல 9 பிஜேபி டிஎம்கே கூட்டணி, 1 இழுபறி. நீலகிரிஸ்ல பார்த்தது 3ல் 2 வந்து திமுக கூட்டணி, 1 வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. அடுத்தது நம்ம பார்த்தது திருப்பூரில் 5 தொகுதிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக, 3 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி. ஈரோடில் நம்ம பார்த்தது வந்து 8 தொகுதி, அதுலேயே 5-3. ஓகே, இதெல்லாமும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு தான் 2 பேரும் அஸ்பர் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்க சம்மிங் அப் பண்ணதுலேருந்து ஒன்று. போன தடவை என்ன ரிசல்ட் வந்தோ அதே ரிசல்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஏடிஎம்கே இஸ் ரீடைனிங் தி கான்ஸ்டிட்யூன்சிஸ். ஆமா, ரீடைனிங் தி கான்ஸ்டிட்யூன்சி. மடத்துக்குளம், கூடலூர் 2ம் தோக்குறாங்க. ஊட்டி வந்து இவங்களுக்கு ஜெயிக்கிறாங்க சொல்றேன். காங்கேயம், தாராபுரம் அவங்க அப்படியே ரீடைன் பண்றாங்க. மோடக்குறிச்சி மட்டும் தோக்குறாங்க. ஆனா ஓவராலா டேலி போட்டா மோரார்லெஸ் அதே ஃபிகர் தான் வருது. போன தடவை இந்த தடவை. இப்போ அதுதான் திரும்ப என்னுடைய பழைய கொஸ்டின். அதிருப்தி இவ்வளவு கடுமையாக இருக்குன்னா ரொம்ப மோசமான முறையில் டிஎம்கே தோத்துருக்கணுமே, ரொம்ப பிரமாதமா என்டிஏ ஜெயிச்சிருக்கணுமே. சார், இது ஒரு வருஷம் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பீக் ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகக்கூடிய விஷயங்கள் செய்யறது கடைசி 6 மாசத்துல. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து ஐயோ இந்த பாட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வரமாட்டோம்ல, பணம் அடிக்கணும்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மோடுக்கு போகும்போது சார், ஒரே விஷயம், திமுக மேல அதிருப்தி இருக்கு.
ஆனால் அந்த அதிருப்தியை இன்னும் களத்தில் யாரும் கேபிட்டலைஸ் பண்ணலை. அது இன்ஃபேக்ட் வந்து மக்கள் வந்து அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற சாம்பிள்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் அடுத்த ஒரு வருடம் பிரச்சாரம் இருக்குது எல்லாம் பண்ணும்போது இது அப்படியே மாறக்கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2 சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம், அந்த சைடும் போகலாம். எப்படி அவங்க பண்ணுறாங்கன்ட்டு அதிருப்தி இருக்கு, அப்சர்வ் பண்ணல. இதுதான் சார் இன்னைக்கு ஸ்டேஜ். அதுவும் அடுத்த விஷயமும் சொல்லணும் சார். இது வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில நாட்கள்ல எடுத்த டிப்ஸ்டிக் தான் அது. ஸோ அதனால வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இருக்குது. என்னென்னா கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ண சில நாட்களில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. கூட்டணிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு வந்த சில நாட்கள்லேயே இந்த விதமான ஒரு தாக்கம் இருக்கும்னா ஒரு வருஷங்கிறது ஒரு ஹியூஜ் டைம். அதில் நிறைய விஷயம் தலைகளாக மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே சார், இருவருக்கும் நன்றி. அடுத்த செட் ஆஃப் தொகுதியில் உங்களை வந்து பார்க்குறோம் சார். சார், கொங்கு மண்டலத்தில் நம்ம தீவிரமாக பார்த்துட்ருக்கோம். இப்போது கொங்கு மண்டலம் வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய பேக் போன், அது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க தமிழகத்துக்கு. இந்த கொங்கு மண்டலத்தோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் சில தொகுதிகளில் மாற்றம் இருந்தாலும் போன வாட்டி என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்த தொகுதிகள் எல்லாமே இந்த கூட்டணி ஒர்க்காக இருக்கிற தொகுதியாக இருக்குது. அதாவது நம்ம என்டிஏ ஃபார்ம் பண்ணியிருக்கிற கூட்டணி வந்து நல்லா ஒர்க்காக இருக்கிற தொகுதியாக இருக்குது. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? கூட்டணி 100% ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதாவது கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது, இந்த கூட்டணியில் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்லாம் பேசக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் 2 பக்கத்துலேருந்து, அது மோர் ப்ராமினென்ட்லி இப்போ பிஜேபியிலேருந்து தான் வருது. நான் எங்கள் ஓட்டெலாம் உங்களுக்கு வந்துடும், அதாவது பாஜக ஓட்டெலாம் அதிமுகவுக்கு போயிடும், ஆனால் அதிமுக ஓட்டெலாம் பாஜக வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், மோடக்குறிச்சியில் பாஜக கேண்டிடேட் நின்றிருந்தால் தனியாக கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. இன்ஃபேக்ட் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடக்குறிச்சியில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கேண்டிடேட் 4வது பொசிஷன், சீமான் 3வது பொசிஷன், 4வது பொசிஷன் தான் வந்தாங்க. 7% தான் வாங்கினாங்க. அதனால இந்த கம்பு சுத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு கெமிஸ்ட்ரி இல் ஒர்க், அரித்மெட்டிக் இஸ் ஒர்க்கிங், அது கிளியர் கட்டாக கொங்கு மண்டலத்தில் தெரியுது. அதை நோக்கி இன்னும் ப்ரொசீட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா மார்ஜின் வில் பி பிகர். அண்ட் சில இடத்துலாம் சார் சொன்ன மாதிரி இந்த 1-2%, 2.5% டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் கூடலூர் குன்னூர்லாம் கஷ்டம். பட் ஈவன் காங்கேயம், ஈவன் தாராபுரம், ஈவன் ஈரோடு ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம் கூட மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நம்ம நிறையா வந்து அதிமுக பக்கம் என்டிஏ அதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம திமுக பக்கம் வருவோம் சார். தொடர்ந்து வந்து திமுகவுக்கு சவாலாகவே இந்த மண்டலம் இருக்குது. தொடர்ந்து திமுக சவாலாக வந்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தென் 5% ஒரு லீடு இருக்காங்க. திமுக வசம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, டிஎம்கே வசம் வராதுங்க. என்னென்னா ஒரு மண்டலம் இல்லாட்டி ஒரு தொகுதி அதனுடைய டோட்டல் கேரக்டரை இழக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஒன்று எப்போதுமே செட் ஆகிருக்கும். அந்த கல்ச்சர்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்து அப்படியாவது டிஎம்கே ஆதரிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா இப்போ பரவலாக அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டிஎம்கே ஆதரிச்சே தீருவது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ப்ராப்பர் ரீசனே கிடையாது. எனக்கு என்னென்னா ப்ராப்பர் ரீசனே இல்லாமல் இந்த குறைந்தபட்ச அளவுக்கு டிஎம்கே ஜெயிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போன தடவை வந்த அளவுக்கு இப்போ வர்றதுங்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயம். அதனால் இதுக்கு மேலே போகும்னு எனக்கு தோணலை. ஆனால் இதுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் 1 இயர் டைம் இருக்குது. செஞ்சதை சொன்னாலே போதும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டு செய்ததை சொன்னாலே போதும். என்டிஏ பிரமாதமாக டோட்டலாக ஸ்வீப் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஊட்டி சார்ந்த ஒரு சில பேக்கெட்ஸில் மட்டும் குறையுமே ஒழிய அதில் ஒன்றும் மாற்ற முடியாது. மற்ற இதில் நல்ல சான்சஸ் இருக்குது, வேறு சான்ஸ் இருக்குது. ஸோ கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுதுங்க. கூட்டணி ஃபார்ம் பண்ண சில நாட்களில் எடுக்கப்பட்ட சர்வேல இது ரொம்ப பளிச்சுன்னு இண்டிகேட் ஆகுதுங்க. இதில் வந்து எந்த பிரச்சனையும் சார். யுவர் ஃபைனல் டேக் சார், இந்த ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது, இந்த சர்வே பார்க்கும்போது, டிப்ஸ்டிக் சர்வே பார்க்கும்போது உங்கள் டேக் என்ன? நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போகிறோம்? கரெக்டான டைரக்ஷன் தான் போகிறோம். அது விஜய் ஒரு இண்டிகேட்டர். ஏன்னா விஜயினுடைய இண்டிகேட்டர் என்ன? விஜய் விமன் ஓட்டர்ஸை வாங்குறாரு. அதுவும் விமன் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விமன். அவங்கெல்லாம் 70s born, 80s born, 90s born இருக்கும். அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் விஜய் அவங்க 25 வயசு, அவங்களாம் ஒரு 20-25 வயசு இருக்கும் பொழுது விஜய் வந்து ஸ்டாராக வந்தார். ஸோ அதை நான் ரிலேட் பண்ண முடியுது.
நம்பர் 2, விஜய் வந்து அர்பன்ல டாமினேட் பண்றாரு, ரூரல்ல டாமினேட் பண்ணல. நம்பர் 3, விஜய் இஸ் கிரியேட்டிங் கேஆஸ். ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் வருது. ஒரு சில இடத்துல அவர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னா நாம் தமிழர்ல இருந்து கண்டிப்பாக எடுக்கிறாரு. மற்ற ரெண்டும் வந்து வேரியேட். Some places is helping in DMK, some places is helping NDA. So one size இல்லை. அதுதான் பிக் மெசேஜ் இது செலெக்ஷன். சார், களத்துக்கு வராத விஜய் இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாக நம்ம பார்த்தது 8 to 10% இஸ் ஹோல்டிங். களத்துக்கு வந்தால் சீட்டு தான் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அதாவது நம்ம ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக்காகவே சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி 10% இவர் வந்துட்டார் வராத நிலையில், வந்துட்டால் 20 ஆகுமா 20 40 ஆகுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் என்னென்னா, களத்துக்கு வராத விஜய் களத்துக்கு வருவார். அவருக்கும் இந்த ஒரு வருஷம் டைம் இருக்குது. இந்த ஒரு வருஷம் டைம்ங்கிறது என்டிஏவுக்கு டிஎம்கேக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் இருக்குது. இல்லை, விஜய்க்கு அரசியல் எதிர்காலத்தை பற்றின ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்னென்னா, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் முதல் தடவையாக இந்த தேர்தலை சந்தித்தப்பவே அவர் யாருங்கிறத நிரூபித்தார். ஆட்சியை பிடிச்சார், சிஎம் ஆனார். ரைட்டா? அவர் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சார். ரைட்? அப்படியெல்லாம் எதையும் விஜய்னால் செஞ்சிட முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த சர்வேப்படியே பார்த்தா கூட ஓட்டை பிரிக்கிற வேலையைத்தான் பார்க்குறாரு ஒழிய 2006 விஜயகாந்த் என்ன பண்ணாரோ அதே வேலையைத்தான் இவரும் பார்க்குறார். அப்படிங்கிறப்போ இவர் வெறும் ஓட்டை பிரிச்சுட்டு சீமான் மாதிரியே உட்காந்துட்டு இருந்தார்னா இவருடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும்? ஆனால் ரொம்ப அம்பிஷியஸாக அவர் வந்து களத்துக்குள்ளே வர்றார். அப்படிங்கிறப்போ விஜய் இந்த ஒரு வருஷத்தில் என்ன செய்வார்? இல்லாட்டி விஜயனுடைய மூளையாக இருக்கிற பிரசாந்த் கிஷோரோ ஜான் ஆரோக்கியசாமியோ அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக விஜய் பக்கம் ஒரு வலுவான ஏதோ 1-2 கட்சியாக கொண்டு வந்தால்தான் விஜய் வந்து ஏதேனும் ஒரு வெற்றியை காட்ட முடியும். நீங்கள் வெற்றியவே காட்டாமல் வெறும் பர்சன்டேஜை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, விஜய் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கார்ல இந்த உச்சத்தை தொடரும்னு, அதை வந்து அடுத்த 100 வருஷம் ஆகும் அதை தொடர்றதுக்கு. அப்படிங்கிறப்போ சில கட்சிகளை இந்த 1 இயரில் பெயர்த்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை அடுத்த 6 மாதத்தில் செய்வாங்க. அப்படி அவங்க பெயர்த்தெடுக்கணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிஎம்கே கூட்டணி மட்டும்தான். ரைட்டா? டிஎம்கே கூட்டணி மட்டும்தான். டிஎம்கே கூட்டணிலேருந்து ஒரு செங்கல் 2 செங்கலை உரிமினால் கூட அதனுடைய இஃபெக்ட் இங்கே என்ன ஆகும் தெரியுமா? டிஎம்கே இந்த 2% 1% லீடு எடுக்கிற இடம் ஃபுல்லாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக சரியும், அது முழுக்க சரியும். அப்படி சரிஞ்சதுன்னா என்டிஏ டோட்டல் ஸ்வீப்பை நோக்கிப்போ, டோட்டல் ஸ்வீப்பை நோக்கிப்போ. அதனால் பார்க்கணும். இதெல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே டோட்டலாக சம்மிங் அப் பண்ணால் ஒன்றுங்க, என்டிஏ வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு கூட்டணிங்க, இதில் சந்தேகமே இல்லை. செஞ்சதை சொல்லணும். 2 தரப்புலையும், ஏடிஎம்கே சைட்லையும் சரி பிஜேபி சைட்லையும் 2 பேரும் ஜெல்லாகி களத்தில் ஒற்றுமையாக டிஎம்கேயை வீழ்த்தணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு அவங்க வந்து பாடுபடுவாங்கன்னு நம்புகிறேன். திமுக வீழ்கிறது, அதிமுக கூட்டணி எழுகிறது, சீமானை காணும், விஜய் பார்ப்போம். நன்றி.